அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்தா உலகத்தையே வித்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி தான். ஒரு சண்டே போல செஞ்சு சாப்பிடலான்னு பார்த்தா, வீட்ல துவரம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இத தவிர வேற எதுவும் இல்ல. அப்பலாம் தான் டீ கடை, பேக்கரி இந்த வண்டிலலாம் பிஸ்கெட்லாம் வச்சு வித்துட்டு வருவாங்கல்ல, அதெல்லாம் இருந்துச்சு. இப்பலாம் தான் எஃப்ஏஸ் அது இதுன்னு வந்துருச்சு. அப்படியே ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க ஜெப்டோ கஃபேல தான் ஆர்டர் போடலான்னு 1 ஹாரா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தோம். போடுறதுக்குள்ள பல கேள்விகள். என்ன போடுறது? போட்டா டேஸ்ட் நல்லாருக்குமா? காசு கம்மியா தான் போடுறோமா? போட்டா வர எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி இப்படின்னு பல கேள்விகள் குழப்பத்தில் மத்தியில் ஒரு வழியா நானும் அக்காவும் போட்டாச்சு. மோமோஸும் திராமிசும் தான் போட்டிருந்தோம். அண்ட் 15 மினிட்ஸ் கழிச்சு ஆர்டரும் டெலிவர் ஆயிடுச்சு. மோமோஸ் சொல்லியே ஆகணும். சிக்கன் தந்தூரி மோமோஸ் தான் போட்டிருந்தோம். டேஸ்ட் அப்படியே அல்ட்டியா இருந்துச்சு. நம்ம வெளியில சாப்பிடுவோம்ல, அதுக்கும் அவ்ளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதோட ஷேப் இருக்கட்டும், அதோடைய கன்சிஸ்டன்சி இருக்கட்டும், உள்ள ஸ்டஃபிங் இருக்கட்டும், வெளியில அப்படியே பட்டர்லேயே அப்படியே அது வந்து நீந்திக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. அண்ட் திராமிசு சொல்லவே வேணாம். மேல வந்து 3 ஷார்ட்ஸ் பால் மாரி வச்சிருந்தாங்க. அண்ட் உள்ள காஃபியோட டேஸ்ட்டும் அல்ட்டியா இருந்துச்சு. அண்ட் சும்மா இல்லாம அடுத்து என்ன பண்ணோம்னா, அந்த டேஸ்ட் நாக்குல இருந்ததுனால திரும்பி மோமோஸ் போட்டிருந்தோம். அப்புறம் கூடவே ஒரு சாக்லேட் மூஸ் போட்டிருந்தோம். நீங்க செப்டோ கஃபேல என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? எது நல்லாருக்கும்னு சொல்லி உங்க சஜஷன் சொல்லிட்டு போங்க. டாடா பாய்.